ஃபர்ஸ்ட்லாம் இந்த அலாரம் தான் நம்மளை எழுப்பிடும். ஆனால் இப்போல்லாம் நம்ம முன்னாடியே எழுந்து அந்த அலாரத்தை நான் ஆல்ரெடி எந்திரிச்சிட்டேன், நீ ஏன் தேவையில்லாமல் கத்த போற அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதாயிருச்சு. கரெக்டாக 5:30 அப்படிங்கிறப்ப முழிப்பு வந்துருச்சு. இந்த ஒரு வாரமாகவே அப்படிதான். ஹஸ்பண்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து கறி எடுக்க கிளம்பிட்டாரு. இந்த நிகழ்வெல்லாம் எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் நடக்கும். சண்டேல மோஸ்ட்லி எப்பயுமே நான்வெஜ் செய்ய மாட்டோம். அறக்க பறக்க செஞ்சு சாப்பிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. அதுக்காகவே இன்னைக்கு போய் எடுத்துட்டு வாங்க, நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். தண்ணி வர வரைக்கும் படிக்கட்டில் உட்காந்துருப்பேன். வெட்டியாக உட்காந்துருக்க டைமில் கம்முன்னு இந்த வெங்காயத்தையாவது உரிச்சு வைப்போம், சமையல் சீக்கிரமாவது ஆகும்னு சொல்லிட்டு அதை தான் உரிச்சு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். நான் வெங்காயம் உரிச்சு முடிக்கிறதுக்கும் தண்ணி வரதுக்கும் கரெக்டாக இருந்தது. தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் நான் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போதே வந்துட்டு என்கிட்ட எதுவுமே கேட்கல. அவர் பாட்டுக்கு நான் தாளிச்சு விடுறேன் கறி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அது கூடயே அந்த சியா சீட் ட்ரிங்க்குமே ரெடி பண்ணிட்டாரு. கறி வெந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள நம்ம இந்த சியா சீட் ட்ரிங்கை குடிச்சிருவோம்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை நேற்று பாட்டி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. நேற்றே உருவி வச்சிருந்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். லைட்டாக மேலே இருந்தது வரை காஞ்சிருச்சு. நேற்று கொஞ்சம் வெளியில் போன டயர்டில் வந்த உடனே அப்படியே வச்சுட்டு படுத்துட்டேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மேலால் இருந்ததெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மட்டும் எடுத்து உருவி பாக்ஸில் போட்டு. வெஜிடேரியன் செஞ்சாலே 1008 பாத்திரம் செய்யறோம். நான்வெஜ் செஞ்சா சொல்லவா வேணும், அவ்வளோ பாத்திரம் இருந்தது. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வீட்டையும் கூட்டி எல்லாம் நீட்டா பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆச்சு. இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து என் கூடயே சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு. நான்வெஜ் செய்யறோம் அப்படின்னா 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு தான் அவர் ஆசைப்படுவாரு. எனக்கு நைட் வாங்கிட்டு வந்த குஸ்கா இருந்துச்சு, அதனால நான் அது சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். 2 பேரும் ஒன்னா உட்காந்து நல்லா சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்தாரு. அப்ப கிளம்பிட்டாரு அவரும். அவர் பின்னாடியே நானும் கிளம்பிட்டேன். எங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான். கேன் வேற வச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அது வரைக்கும் கொடுன்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அம்மா வந்து எல்லோ ரோஸ் பூத்திருக்கு போய் பாருனாங்க. நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது இங்க ஒரு ஆள் என்னை பாருன்னு பராண்டிட்டே இருந்துச்சு. நம்ம ரோசி பையா தான். என்ன வேலை இருக்கோ இல்லையா அவன் பக்கத்துல போய் அவனுக்கு கொஞ்ச நேரம் அவனுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்குமா என்னன்னு தெரியல. அவனையும் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அண்ணி ஜிஹெச் வரைக்கும் போகணும்னு சொன்னாங்க. நம்ம குட்டிவாண்டுக்கு லைட்டா உடம்பு சரியில்லை. நம்ம குட்டிவாண்டு மட்டும் நல்ல விவரம் தான். ஏன்னா மற்ற ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனா ஊசி போட்டுருவாங்கன்னு ஜிஹெச் மட்டும் போறதா இருந்தா ஆளா கிளம்பி வந்துடும். அப்படிதான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன். இப்படிதான் எங்களோட சண்டே போச்சு.